யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 14வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 14வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அடுத்த வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த வேத வாக்கியங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வேத வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனுக்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களோருக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். வசனத்தின் வாசல்களை திறந்து தருவீராக. உம்முடைய வசனம் ஆண்டவரே நாதா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சுவிசேஷம் ஒரு வசனத்தோடு மாத்திரமல்ல, அது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் புறப்பட்டு இந்த காலையில் வந்து நம்முடைய மக்களுடைய இருதயத்துக்குள்ள அது பதியப்படத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயங்களையும் செவிகளையும் கர்த்தர் விருத்த சேதனம் செய்வீராக. ஆண்டவரே, மெய்யாகவே நான் வந்தது நல்லது, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்ல அனுக்கிரகம் பாராட்டும். அடியேனையும் சிலுவையின் கீழ் மறைத்து கொள்ளும். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 16வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னவர். அதன் பிறகு சொல்லுகிறார், இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. ஆடுகளை தொழுவத்திலே தான் சேர்த்து வைப்பது வழக்கமாயிருக்கும். காலத்திலே தொழுவத்திலே கொண்டு வந்து அதை அடைத்து விடுவார்கள். காலையிலே தான் மேய்ச்சலுக்காக அந்த தொழுவத்திலிருந்து வெளியே கொண்டு போகிறவர்களாய் காணப்படுவார்கள். இந்த தொழுவம் இன்றைய நிலைமையிலே சொல்ல போனால் அது தேவனுடைய சபையை அது காட்டுகிறதா இருக்கிறது. ஆடுகளாகிய நம்மை கர்த்தர் ரட்சித்தார். வேத வசனத்தில் நான் வாசிக்கிற போது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். சபை எந்த மனுஷனுக்கும் சொந்தமானதல்ல, எந்த ஸ்தாபனத்துக்கும் சொந்தமானதல்ல. அது யாருக்கு தான் சொந்தம்? கிறிஸ்து இயேசுவுக்கு தான் சொந்தமாய் காணப்படுகிறது. ஏன்னு சொன்னால் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், நீங்கள் கிரயத்திற்கு என்ன செய்யப்பட்டீர்களே, கொல்லப்பட்டீர்களே. நாம் கிரயத்திற்கு வாங்கப்பட்டவர்கள். அதுவும் சாதாரண கிரயம் அல்ல. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது தன்னுடைய நிருபத்தில் சொல்கிறார், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் வாசிக்கும் போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே என்ன செய்தீர்களே, நீங்கள் மீட்கப்பட்டீர்களே.
அப்ப விலைக்கிரயம் கொடுத்தவர் சிலுவையிலே நம்மை சம்பாதித்து கொண்டிருக்கிறார். ஆயினாத்தான் வேத வசனத்தில் நாம் வாசிக்கிற வேளையில தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். சங்கீதம் 74 2வது வசனத்தை வாசிப்போம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையை என்று எழுதப்பட்டிருக்கு. பூர்வ காலத்திலேயே தேவன் என்ன செய்தார்? சபையை சம்பாதிக்கிறவராய் காணப்பட்டார். இதன் மூலமாய் தம்முடைய இரத்தத்தின் மூலமாய் சம்பாதித்தார். ஆனால் அந்த சபையை மேய்ப்பதற்கு தேவன் கண்காணிகளாய் என்ன செய்திருக்கிறாராம்? ஊழியர்களை நியமித்தவராய் காணப்படுகிறார். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்தான் சபைக்கு ஏற்படுத்தினவர் ஊழியர்களை. எந்த மனுஷனும் சபைக்கு ஊழியர்களை ஏற்படுத்துகிறது இல்லை. அதை குறித்து வசனத்தில் நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலன் ஆகிய பவுலடியார் சொல்லும் போது மேலும் நாம் மன்னிக்கணும், வசனத்தில் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு என்ன செய்யப்படுகிறது தானாய் ஏற்படுகிறது இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அது இருக்கிறது. அங்க வசனத்தில் மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு என்ன செய்யப்படுகிறது ஏற்படுகிறதே இல்லை. கர்த்தர் தான் ஊழியர்களை ஏற்படுத்துகிறவர் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்லும் போது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறபடியினால் கர்த்தரை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ அவர்தான் ஏற்படுத்துகிறவர். He has appointed என்றுதான் சொல்ல வேண்டும். கர்த்தர் சபைக்கு, அந்தந்த சபைக்கு கர்த்தர் ஊழியர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்கு? நாம் ஏற்கனவே வசனத்தில் வாசித்தோம். எபேசியர் 4:11 பரிசுத்தவான்கள் என்ன செய்யும்படிக்கு சீர்பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் நாம் என்ன செய்யும்படி வளர்ச்சி அடையும்படியாகத்தான் கர்த்தர் ஊழியர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ ஊழியர்களை ஏற்படுத்தினாரே, இவருடைய கரத்திலே இந்த மந்தையை கொடுத்திருக்கிறாரே, அதை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் என்ன செய்து மேய்த்து என்று எழுதப்பட்டிருக்கு. யாரிடத்தில் உள்ள அந்த மந்தை? தேவனுடைய ஊழியக்காரனுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற மந்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேய்க்க வேண்டும். மேய்த்து அதை எங்கே கொண்டு வர வேண்டும்? தொழுவத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஆண்டவர் சொன்னாரே இந்த தொழுவம் என்று சொல்லி, இந்த தொழுவம் எங்கே காணப்படுகிறது? வசனத்தை வாசிப்போமே. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளின் மேல் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அவைகள் அங்கே நல்ல தொழுவத்திலே படுத்துக் கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல்
நல்ல மேய்ச்சலை மேயும். ஹல்லேலூயா. இந்த தொழுவம் எங்கே இருக்கிறதாம்? உயர்ந்த இடத்திலே காணப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் தொழுவத்தை எங்கே வைத்திருக்கிறார்? உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். சாதாரண இடத்திலே கர்த்தர் தம்முடைய மந்தையை வைக்கவில்லை. தொழுவம் உயர்ந்த இடத்திலே காணப்படுகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். உயர்ந்த மலையின் மேல். இந்த உயர்ந்த மலையை குறித்து சொல்ல வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தில் இவ்விதமாய் நான் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 104 சங்கீதம் 18வது வசனத்தை வாசிப்போம். உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குளிமுசல்களுக்கும் அடைக்கலம். இங்க வசனத்தில் வாசிக்கிறோம். உயர்ந்த பர்வதங்கள் எதற்கு? வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குளிமுசல்களுக்கும் அடைக்கலம். இங்க வசனத்தில் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற வேளையில கர்த்தருடைய வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வசனத்தை வாசிப்போமா? அங்கே 26வது வசனம். சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தோம் தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப நம்முடைய தொழுவம் எங்கே இருக்கிறது? உயர்ந்த மலையின் மேல் இருக்கிறது. இங்கே வசனத்தில் சொல்லுகிறாரே, வரையாடு கண்மலை இந்த குளிமுசல்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே, இதெல்லாம் சத்துவமற்ற ஜந்து என்று சொல்லி இந்த 2 வசனத்துக்கு மேல இருக்கு. கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? 30ஆம் அதிகார வசனத்தை சொல்லிருங்க. 26வது வசனம். சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தோம் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கிறது. இது எப்படிப்பட்ட ஜந்து? நமக்கு ஏதாவது சக்தி இருக்கா? பலன் இருக்கா? இல்லவே இல்லை. நம்முடைய பலன் எல்லாம் கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இந்த உலகத்தில் சத்துவமற்றவர்களாய் பலவீனராய் காணப்படுகிறோம். நீங்க வசனத்தை வாசிக்கலாம். நீங்க வசனத்தை தெரிந்த வசனத்தை தான் உங்களோடு நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையில அங்கே 21வது வசனத்திலிருந்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு. யாரை தெரிந்து கொண்டாரா? பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு. நம்மிடத்தில் ஒரு பலனும் இல்லை. ஆனால் நம்முடைய பலனாகிய கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் நம்மை பலப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் அதை நன்றாய் அறிந்தார். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவே. இந்த உயர்ந்த பர்வதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைப்பதற்கு காரணம், சத்துரு நம்மை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. யோபின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிற வேளையில கர்த்தருடைய வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். 39ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் அது எங்கே செய்கிறது? எங்கே தங்கி வாசம் பண்ணுகிறது? கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும். அப்படியானால் ஜந்துவமற்ற ஒரு பிராணிதான். ஆனால் கர்த்தர் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய அடைக்கலமே உயர்ந்த அடைக்கலம். இந்த உயர்ந்த மலை என்று சொன்னாரே, இந்த உயர்ந்த மலையில 2 காரியம் சம்பவித்தது. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிப்போம். 6 நாளைக்கு பின்பு
இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவன் சகோதரனாய் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு கொண்டு போனார். யார இந்த வசனத்தில் வாசிக்கிறோம்? பேதுருவையும் யாக்கோபையும் யோவான், இந்த 3 பேரையும், சீஷர்கள் 3 பேரையும், அதோடு இயேசுவும் என்ன செய்கிறார்? உயர்ந்த மலைக்கு போகிறார். இந்த உயர்ந்த மலையின் அனுபவத்தை நாம் இந்த நாட்களில் உடையவர்களாக இருக்க வேண்டும். உயர்ந்த மலைக்கு கொண்டு போனாரே, கொண்டு போன இயேசு செய்த முதலாவது காரியம், அவர்களுக்கு முன்பாக என்ன செய்தார்? மறுரூபமானார். நல்ல கவனிப்போம். அவருடைய அதர்சனமான காட்சியை அவர்கள் காணும்படிக்கு கர்த்தர் செய்தார். உயர்ந்த மலையின் அனுபவம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் வளர்ச்சி அடைய அடைய நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவோடு என்ன செய்ய முடியும்? நெருங்கி ஜீவிக்க முடியும். அவரை தரிசிக்க முடியும். அவர் இன்னார் என்று என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அங்க வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கண்களுக்கு முன்பதாக அவர் என்ன செய்தார்? மறுரூபமானார். அவருடைய முகம் என்ன செய்தது? சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தான் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அங்க வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிற 5வது வசனத்தில், அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு என்ன செய்யுங்க? உயர்ந்த மலையின் அனுபவம் இயேசுவை மகிமையினால தரிசிக்கிறது மட்டுமல்ல, நமக்கு ஒரு ஆலோசனை வருகிறது. என்ன வருகிறது? இவர் என்னுடைய நேசகுமாரன் யார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை கண்டு கொண்டவர்கள் யார்? பேதுருவும் யோவானும் யாக்கோபும். மாத்திரமல்ல, அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் எப்படி இருக்கிறேன்? பிரியமாய் காணப்படுகிறேன், இவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. இவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய பாருங்கள். உயர்ந்த மலையின் அனுபவம் கர்த்தரை தரிசிப்பது மட்டுமல்ல, கர்த்தருடைய நல்ல ஆலோசனையை கேட்பதுமாய் காணப்படும். அதே சமயத்தில் வேறொருவனும் உயர்ந்த மலைக்கு கூட்டி கொண்டு போனான். வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். நம்ம இப்ப எந்த உயர்ந்த மலைக்கு போகணும்? இயேசுவோடு இருக்க பிரியமா, அது நம்மை வஞ்சிக்கிற பிசாசின் ஆலோசனைக்கு செவி கொடுக்க நம்ம ஆயத்தமா? வசனத்தில் வாசிக்கிறோம், பிசாசு இயேசுவையே உயர்ந்த மலைக்கு, மிக உயர்ந்த மலையிலே கொண்டு போய் அவர் சொல்லுகிறார், பூமியின் ராஜ்யத்தை எல்லாம் காட்டி இவைகள் எல்லாம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை தாழ விழுந்து பணிவீரானால் இவையெல்லாம் உமக்கு தருவேன். ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே. இன்றைக்கு பிசாசு அநேகரை இப்படித்தான் வஞ்சிக்கிறவனாய் காணப்படுகிறார். எல்லாத்தையும் தரேன், எல்லாவற்றையும் தருகிறேன், ஒரே ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டா போதும். அருமையானவர்களே, நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு அப்படி வாக்குத்தத்தம் பண்ணவே இல்லை. வேதத்தில் அட்டை முதற்கொண்டு அட்டை வரைக்கும் வாசித்தாலும் கர்த்தர் எதை தருவேன்? ஆடி காரை தருவேன், ஜாகுவார் காரை தருவேன், அரண்மனை போன்ற பங்களாவை தருவேன், அப்படி தருவேன், இப்படி தருவேன் என்றெல்லாம் ஒன்று என்ன செய்யலை,
வாக்கு பண்ணவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட எதெல்லாம் கூட கொடுக்கப்படும்? ஜாகுவார் காரு, ரெசிடென்சி ஹோட்டல் மாதிரி ஒரு வீடு, ஏராளமான வேலைக்காரர், ஹெலிகாப்டர் வீட்டுக்கு மேலேயே வந்து இறங்குற மாதிரி ஒரு ஹெலிபேடு, இதெல்லாம் தருவேன்னு சொன்னாரா? சொல்லுங்க வாயை திறந்து. இப்படி தலையாட்டினா வாய் கொடுத்துருக்காரா கர்த்தர்? பேசுறதுக்கு தானே. சொல்லுங்க, கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் என்று சொன்னாரே. எவைகளெல்லாம்? எதெல்லாம்? உண்ணவும் உடுக்கவும் இது இருந்தா போதுயா. எத்தனை பேருக்கு அது போதும்? இல்லையா, நான் லாரி வாங்கணும்னு இருக்கேன். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல கவனிப்போ. என் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகாரத்துக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? வஸ்திரத்திற்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? இது எல்லாம் என்ன செய்வேன்? தருவேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆகாரத்தையும் நமக்கு வஸ்திரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவர்? சம்பூர்ணமாய் கொடுக்க வல்லவர். அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் சும்மா கொடுக்கிறவர் அல்ல. எப்படி கொடுக்கிறவர்? ஆசீர்வதித்து தருகிறவராய் காணப்படுகிறார். அதனால வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பே, வியாதியை உன்னை விட்டு என்ன செய்வேன்? விலக்குவேன் என்று சொன்னாரே. கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைப்படாது. இந்த அருமையான காலை வழியில் அறிந்து கொள்ளுங்க, பிசாசுடைய வஞ்சக வலையில நான் ஒரு நாளும் சிக்கி தவிக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை படிப்படியாய் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவே, நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். கர்த்தர் ஒரே நாளில் ஆசீர்வாதத்தை கொடுக்கல, அவருடைய உண்மைக்கு தக்கபடியாய் கர்த்தர் படிப்படியாய் ஆசீர்வதித்து வந்தார். இந்த காலையில் நான் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய உயர்ந்த பர்வதத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நம்மை தொழுவத்திலே வைத்திருக்கிறார். தொழுவத்திலே காணப்படுகிற மந்தை ஆகிய நம்மை கர்த்தர் செய்கிற சில காரியங்களை மட்டும் உங்களோடு நான் சொற்பமாய் இதுவரைக்கும் முன்னுரையாய் நான் சொல்லி கொண்டு வந்த காரியம். இப்பொழுது கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். முதலாவது வாசிக்கலாம். அங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் 80ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிப்போமா? 80ஆம் சங்கீதம் முதல் வசனம். இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தை போல நடத்துகிறவரே செவி கொடு. கேருபீன் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே. இங்க வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே. நல்ல கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்தை. ஏதோ பாஸ்டர் வந்தார், மழன்ட்டு என்ன படிச்சுட்டு வந்ததெல்லாம் ஒப்பிக்கிறாரே அப்படின்னு நினைக்காங்க. நான் எதையும் படிச்சுட்டு வரல, கர்த்தருடைய வசனத்தை தியானித்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு சொல்லும்படிக்கு கர்த்தர் என் இருதயத்தில் வைத்திருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு இந்த காலையில் சொல்ல விரும்புகிறேன். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் காரியம், இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே. முதலாவது காரியம் என்ன? அவர் தம்முடைய மந்தையை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற தேவனாய கர்த்தர் நானே. அவர்தான் நம்மை நடத்தணும், வேற யாரும் நம்மை நடத்துகிறவர் அல்ல.
ஓசியாவின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 11:4, மனுஷரை கட்டி இழுக்கிற இருங்க, அது 11ஆவது அதிகாரம் தான், 3வது வசனம். மன்னிக்கணும். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். நல்ல கவனிங்க. நான் எப்ராயிமை என்ன செய்திருக்கிறேன்? கைப்பிடித்து நடக்க பழக்கி இருக்கிறேன். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் குழந்தைகளாயிருந்த போது கர்த்தர் நம்முடைய கரத்தை என்ன செய்தார்? பிடித்து நடத்துகிறவராய் காணப்படுகிறார். சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், எப்ராயிம் பிறந்த போது அவன் ஊனமாய் பிறந்தான். அவனுக்காகத்தான் யோசேப்பு அதிகமாய் ஜெபித்தான் என்றும் அவனை நடக்க பழக்கினான் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் எப்ராயிமை கைப்பிடித்து என்ன செய்திருக்கிறேன்? நடக்க பழக்கி இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வழியில் உங்களுடைய வலங்கரத்தை பிடித்திருக்கிற கர்த்தர் உங்களை நடத்த, உங்களை வழி நடத்த கூடும்படிக்கு அவர் என்ன செய்கிறவர்? கரத்தை பிடித்து நடத்துகிறவராய் காணப்படுகிறார். நீங்க கையை பிடிச்சிருந்தீங்கன்னா விட்டுருவீங்க. ஆனா கை பிடித்திருக்கிறவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர். ஆயினாத்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். 45ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் 2வது வசனத்தில் இப்படி நான் வாசிக்கிறோம். இப்போதும் இல்லம்மா, 45ஆம் அதிகாரம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வலங்கரத்தை பிடித்திருக்கிறவர். மனுஷன் பிடிப்பானால் சமயம் வரும்போது உங்களை விட்டு நெகிழ முடியும் அவருடைய கரத்தை. ஆனால் கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ள கரமாய் ஓங்கிய புயமாய் காணப்படுகிறது. அவர்தான் உங்களை தாங்கி வலங்கரத்தை பிடித்திருக்கிறவர். அவர்தான் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்க புதையலை நான் உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறாரே. வலங்கரம் பிடித்தவர் நம்மை நடத்துகிறவர் மட்டுமல்ல, வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர்தான் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். கர்த்தர் நமக்கு முன்னாய் போகிற கர்த்தர், வலங்கரம் பிடித்திருக்கிறவர். சமுத்திரத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த போது இயேசு படவிலே இல்லை. இரவில 4ஆம் சாமத்திலே இயேசு கடல் மீது நடந்து வந்ததை நமக்கு தெரியும். பேதுரு கேட்டார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு கட்டளை கொடும் என்று சொல்லி வா என்று சொன்னான். அவன் நடந்து போனான். நான் தான் நடக்கிறேன். ஆழத்தில் அமிழத் தொடங்கினான். இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி என்ன செய்தார்? அவனை தூக்கி அங்கேயே விட்டுவிடல, நீயே நடந்து வாப்பான்னு மறுபடியும் என்ன செய்தார்? படவிலே கொண்டு வந்து 2 பேரும் படவில ஏறினார்கள். சமுத்திரம் என்ன செய்தது? அமர்ந்து போயிற்று. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில வந்திருப்பீர்களா? துக்கத்தில் அமிழ்ந்து போய், வேதனையில் அமிழ்ந்து போய், அல்லது வியாதியிலே இனி ஒரு ஹோப்பும் இல்லை, நம்பிக்கையில் என்று மனுஷர் சொல்லி இருந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை கரம் பிடித்து சரியான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்தான் உங்களை நடத்துகிறவர். அவருடைய வழிகளை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அவர் நமக்கு முன்னே நடக்கிறார். வசனத்தில் வாசிக்கும் போது யோவான் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வசனம் சொல்லுகிறது இவ்விதமாய். யோவான் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசி. வாசலை காக்கிறவன் அவருக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக என்ன செய்கிறான்? நடக்கிறான். முன்னே நடக்கிறவன் ஐயா சொல்லப்பட்டிருக்கிறது. 19, 20 வசனங்களை வாசிப்போம். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திறந்த தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தைய போல என்ன செய்தீர்? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். உமது வழி கடலிலோ உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலோ இருந்ததையா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியுமா? சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாய் வந்து எல்லாரும் பார்வோன் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் திகைத்து திரிகிறார்கள். போதும் போதும். மாத்திரமல்ல, வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்க வசனம் சொல்லுகிறது, திகைத்தவர்கள் மட்டுமல்ல, வனாந்திரத்திலே செங்கடலை எப்படி அக்கறைக்கு போக முடியும்? நாம் இன்றையோடு முடிந்து போனோம். ஆகையினால் அவர்கள் சொன்ன வார்த்தை, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இந்த வனாந்திரத்துக்கு என்ன செய்தீர்? கொண்டு வந்தீர் என்று சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டார். ஆனால் அவர்களை வழி நடத்துகிற கர்த்தருக்கு தெரியும் இந்த தண்ணீர்களிலே ஒரு வழி ஒன்று உண்டு என்று சொல்லி. என்றால் கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வசனத்தை 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமா? பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்பாமல் எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியா போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் செய்யாமல் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தரமா வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அவருக்கு தான் யாம் வழி தெரியும். கர்த்தருடைய வழிகள் எங்கே இருக்கிறது? திரண்ட தண்ணீர்களிலே, கடல் ஆழங்களிலே அவருடைய வழிகள் காணப்படுகிறது. ஆயனத்தில் வசனத்தில் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அவனுக்கு கூட தெரியாது இதுல வழி இருக்கா இல்லையா. சர்வத்தையும் அறிந்த கர்த்தர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனத்தை இந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் வழி நடத்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு அநேக திகைத்து திரிகிறீர்கள். எனக்கு முன்பதாய் பாதை இல்லையே, பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, நான் எந்த வழியாய் கடந்து போக முடியும்? நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்களோ அங்கே இருந்த ஒரு பாதை, புதிய பாதையை கர்த்தர் துவக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தேவனுடைய அபிஷேகத்தை சுமந்தவனாய் இந்த காலையில உங்களோடு சொல்லுகிறேன், ஒரு புதிய வழியை உங்களுக்காய் திறக்க போதுமானவர். செய்ய வேண்டிய காரியமோ செய்ய, உன் கரத்தை செய், சமுத்திரத்தின் மேலாய் நீட்டு. அவன் கரத்தை நீட்டின போது மற்றொரு காரியம் சம்பவித்தது. 63ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது வசனத்தை வாசிப்போமா? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினால் நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து
ஒரு குதிரை வனாந்திர வெளியாய் வெளியில நடக்கிறது போல அவர்களை இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினவர். ஐயா, மோசேயின் வலது கரை நீட்டப்பட்ட போது கர்த்தர் தம்முடைய கரத்தை அவன் மேல் என்ன செய்தாராம்? வைக்கிறவராய் காணப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 10:26. நீதியா வாசிங்க. ஒரே கண்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல அதை அவன் மேல் என்ன செய்வார்? ஓங்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரிந்து ஜனங்கள் கால் நனையாமல் என்ன செய்தார்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர் வல்லமை உள்ளவர். உங்களுக்கு பாதைகள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியும். ஐயா, கர்த்தருடைய வழிகள் கடலாழத்திலும் அவருடைய பாதைகள் சமுத்திரத்திலும் இருக்கிறது. ஐயா, அவர்கள் இடராதபடிக்கு கர்த்தர் அவர்களை என்ன செய்தவர்? அவைகளில் நடத்தினார். கீழ்காற்று வீச பண்ணினார். சமுத்திரத்தில் இருந்த எல்லா ஜலமும் என்ன செய்தது? காய்ந்து உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். கர்த்தரால் எல்லாம் கூடுமே. அவர் செய்ய வல்லவர் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர்தான் உங்களுக்கு முன்னே போகிறவர். தன் வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அங்கே 13ஆம் அதிகாரம் 21வது வசனம், யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் அவர்கள் இரவும் பகல் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு ஐயா முன்னே போகிறவர் உங்களுக்கு பாதையை உண்டாக்க முடியும். புதிய பாதையை கர்த்தர் ஏற்படுத்துகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லப்படுகிறத நாம் பார்க்கலாம். வசனத்தை வாசிப்போமா? 19வது வசனத்தை வாசிப்போம். 18லிருந்தே வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒருபோது தடைபடாதையா. ஒரு புதிய வழியாய் கர்த்தர் உங்களை நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். அங்கே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீர் வாசிக்கிற வேளையில அவர்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறாராம்? வாசிப்போம். 15-13. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உம்முடைய கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் என்ன செய்தீர்? எங்கே? பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராய். கர்த்தருடைய சபை பரிசுத்த வாசஸ்தலமாய் காணப்படுகிறது. அவர் தங்கி இருக்கிற ஸ்தானம், அவர் தங்கி இருக்கிற இடம் அது. இதை நான் விரும்பினபடியால் இங்கே நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். கர்த்தர் விரும்பி தம்முடைய ஜனத்தோடு கூட என்ன செய்ய விரும்புகிறார்? வாசம் பண்ண விரும்புகிறாரே. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 6:13. இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி என் ஜனமாய் இஸ்ரவேலை நான் என்ன செய்யாதிருப்பேன்? கைவிடவே மாட்டையா. பரிசுத்த வாசஸ்தலத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறாரே. வாசம் பண்ணுகிற தேவன்
கர்த்தருடைய பிள்ளையே உன்னை கைவிட மாட்டார் என்பதை இந்த காலையில் அறிந்து கொள். மனுஷர் உன்னை கைவிடலாம், நீ நம்பினவர்கள் உன்னை கைவிடலாம், உன்னுடைய உறவினர்கள் உன்னை கைவிடலாம், நீ உன்னுடைய அதிகமாய் நம்பிக்கை வார்த்தையை சொன்னவர்கள் உன்னை கைவிடலாம். ஆனாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்முடைய நடுவிலே மாத்திரமல்ல, நமக்குள்ளேயும் என்ன செய்கிறவர்? வாசமாயிருக்கிறாரே. கடந்த வாரத்தில் உங்களோடு சொன்னேனே, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் செய்கிற நான். வாசிங்க ஏசாயா 57:15 வாசிங்க. நித்திய வாசியும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் யாரிடத்துல வாசம் பண்ணுகிறார்? நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்துல. கடந்த வாரத்தில் வசனத்தை கேட்டீர்களே, வீட்டில் போய் சிந்தித்தீர்களா? கேட்டதோடு சரி, ஒரு காதுல கேட்ட ஒரு காதுல விட்டோம் என்பது அல்ல. நீங்கள் எல்லாரும் பாக்கியசாலி என்பதை அறிந்து கொள்ளுங்க. நேற்றைய தினத்தில் ஒரு கர்த்தருடைய தாசன் கடந்து வந்தார். அவர் சொன்னார், எங்கிருந்து இத்தனை வசனத்தை சொல்றீங்க? ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு தெரியாது ஐயா, நான் வசனத்தை வாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மணி நேரங்கள் கர்த்தருடைய வசனத்தில் செலவிடுகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் போது நான் சொல்கிறேன், ஆண்டவரே, நான் ஒன்றும் அறியாத சிறு பிள்ளை, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். இந்த ஜனத்துக்கு, எனக்கு முன்பதாய் நிற்கிற உட்கார்ந்து இருக்கிற இந்த ஜனத்திற்கு ஏதாகின நன்மையான காரியங்களை சொல்லும் என்றுதான் ஜெபித்து வருகிறேன். கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். நான் எழுதி வந்தவைகள் கொஞ்சம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு என்று விசேஷித்த காரியத்தை இந்த காலை வேளையில் சொல்லி கொண்டிருக்கிறார். நான் என்னை குறித்து பெருமை பாராட்டு என்னிடத்தில் ஒன்று இல்லை. கர்த்தர் ஒருவர் தான் உயர்ந்திருப்பாராக. இந்த காலையிலே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர் உங்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நேற்று ராத்திரியிலே இந்த வசனத்தை நான் உங்களோடு சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறதோ தெரியவில்லை. கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது, அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன், இந்த வாசம் பண்ணுகிற கர்த்தர், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர் என்றெல்லாம் நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன். நான் அதற்குள்ளே போக பிரியப்படலை. இந்த நாளிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், அவர் நம்மை நடத்துகிற தேவன். பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிறாரே. எதுவரைக்கும் நடத்துவார் ஐயா? சங்கீதங்களின் புஸ்தகம் 48:14 கடைசி வசனத்தை வாசிப்போமா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்ம என்ன செய்வார் ஐயா? பாதியில கொண்டு வந்து விடுறவர்கள் இல்லையா, இறுதி வரை நம்மை நடத்துகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம் தான். ஆனால் தன் வசனத்தில் என்ன வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறாராம்? மரண பரியந்த நம்ம என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். அந்த நடத்துகிறவர் செய்கிற காரியத்தை பாருங்கள். 58ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது வசனத்தை வாசிப்போம். அவர் எப்படி நடத்துகிறார்? கர்த்தர் நித்தமும் போதையா மரண பரியந்த நடத்துகிறாரே. இவர் நித்தமும் நடத்துகிறவர். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வாரம் 2 வாரம் அல்ல, ஒரு மாசம் 2 மாசம் அல்ல, நித்தமும் எப்போதும் உங்களை என்ன செய்கிறவர்? அவர் நடத்தி கொண்டே செல்கிறவர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நடத்துகிறவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். உபாகமம் 32:10 வாசிக்க.
பாலான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். வாசிங்க. அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகள் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரான அவனை என்ன செய்தார்? வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு கூட இருந்தது. அவனை ஒருவர் தான் நடத்துகிறவர். அந்த ஒருவரை நல்லா அறிஞ்சுங்க. துக்கங்கள் வரலாம், கிளேசங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், சஞ்சலங்கள் வரலாம். எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை விட்டு விலகாதபடிக்கு, கைவிடாதபடிக்கு உங்களை நடத்துகிறவர். இறுதி வரை நடத்துகிற கர்த்தர், நித்தமும் நடத்துகிற கர்த்தர். அந்த நடத்துகிற தேவன் செய்கிற காரியத்தை கொஞ்சம் கீழே வசனத்தில் வாசிப்பீர்களானால், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வரப்பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானின் மேயும் ஆட்டு கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவருடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் எவ்வளவாய் போஷித்திருக்கிறார் பாருங்க. கர்த்தர் கொடுக்கிறதெல்லாம் ஆகாரம் தான். இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு சொல்லி நான் அடுத்த காரியத்துக்குள்ள போக விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலிருந்து புறப்படுகிறதோ. கொஞ்சம் இருங்கம்மா, இந்த பிள்ளைகள் கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். அங்கே போயிட்டு இடையில பூந்துட்டு இருக்க வேண்டாம், முன்னாடி வாங்க, இடம் இருக்குது, இடம் நிறைய இருக்கு, இருக்கிற இடத்துல உட்காருங்க. வாசிங்கம்மா. அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள அந்த நல்ல தேசத்துக்கு தான் யாரை கொண்டு போனார்? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு போனார். ஆனா அந்த ஜனங்களோ விரும்பினதெல்லாம் என்னது? என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசி. பின்பு அவர்களுக்குள்ள இருக்கிற பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் ஒரு 4 வெள்ளைப்பூண்டை வாயில போட்டு சாப்பிட்டுட்டு போங்க. ஒரு பையன் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டான். ஆனால் இவங்க சொல்றாங்க, வெங்காயம் வெள்ளைப்பூண்டெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். கர்த்தர் கொடுக்கிறது எல்லாம் நல்லது, நல்ல ஆகாரத்தை தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆனால் அவர்களோ விரும்புகிறது வேண்டாத காரியம். 2வது காரியத்துக்குள்ள போவோம். வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40:11. மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் செய்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். 2வது காரியம், கர்த்தர் முதலாவது நடத்துகிறவர் என்று பார்த்தோம். இங்கே 2வது அவர் என்ன செய்கிறவர்?
மேய்க்கிறவராய் காணப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். தமது மந்தையை மேய்க்கிற கர்த்தர். மந்தை என்றால் நீங்களும் நானும் தான். வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 95ஆம் சங்கீதத்திலும் 100ஆம் சங்கீதத்திலும் நாம் வாசிக்கும் போது, நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம், வாருங்கள், அவரே நம்மை என்ன செய்தவர்? உண்டாக்கினவர். அவரே நம்முடைய தேவன். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமே, அவர் கைக்குள்ளான ஆடுகள், நம்முடைய மேய்ச்சலின் ஜனங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் ஒரு மேய்ப்பனாக தமது மந்தையை என்ன செய்கிறவர்? மேய்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மேய்ப்பனுக்கு தான் தெரியும் எங்கே கொண்டு போய் தன்னுடைய மந்தை என்ன செய்யணும்? மேய்க்கணும். வேதாகமத்தில் நிறைய மேய்ப்பர் உண்டு. ஆபிரகாம் ஒரு மேய்ப்பன். ஈசாக்கை ஆடுகள் மேய்த்ததா இல்லை. யாக்கோபு ஒரு மேய்ப்பனாய் காணப்பட்டான். அடுத்தது வசனத்தில் தாவீது ஒரு மேய்ப்பன். இப்படி பல மேய்ப்பர்கள் எல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் காணப்படுகிறார். அவர்கள் எல்லாரும் மேய்ச்சல் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன செய்கிறவர்கள்? மேய்க்கிறவர்களாய் காணப்படுகிறார். தாவீது அழகாய் சொல்லுகிறார். 23ஆம் சங்கீதம் 1 வசனத்தை நான் வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன செய்யேன்? தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை எங்கே மேய்க்கிறவர்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு என்னை நடத்தி கொண்டு போகிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிப்போம். அவர் எங்கே நடத்துகிறார்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்று. புல் எங்கே இருக்கும்? பள்ளத்தாக்கிலே புல்வெளி காணப்படுகிறது. பள்ளத்தாக்குக்கும் கொண்டு போகிறார்கள். வேதம் மற்றொரு காரியத்தை சொல்லுகிறது, அதை ஞாபகம் முட்டுகிறேன். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசி. அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி 13-14 தானா? வாசிங்க. சரிதான். கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசல்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சல் இருக்கிறது. எங்கே மேய்ச்சல் இருக்கிறது? இஸ்ரவேலுடைய மலைகளிலே மேய்ச்சல் இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 65 கடைசி வசனத்தை வாசிப்போமா? மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. பாருங்கள், பள்ளத்தாக்கிலும் என்ன உண்டு? மேய்ச்சல் உண்டு. உயர்ந்த மலைகளிலும் என்ன உண்டு? மேய்ச்சல் உண்டு. 2 பக்கத்திலும் நம்முடைய மந்தைக்கு கர்த்தர் என்னத்தை வைத்திருக்கிறார்? மேய்ச்சலை வைத்திருக்கிறார். அவர் எங்கே நம்மை நடத்துகிறாரோ அந்த இடத்துல நாம் திருப்தியாய் சாப்பிட்டு அந்த நல்ல தொழுவத்தில் என்ன செய்ய முடியும்? படுத்துக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அதனால் தான் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன்.
அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். உங்க வசனத்துல வாசிக்கிறோம் பாத்தீங்களா? நான் எங்கே கொண்டு வருவேன்? சியோனுக்கு, தேவ சபைக்கு கொண்டு வந்து அப்புறம் என்ன செய்கிறாரா? என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு தருவேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் என்ன செய்வார்கள்? மேய்ப்பார்கள். மேய்க்கிறவன் அறிவோடு புத்தியோடு மேய்க்கணும். என்னத்தை சொல்லி மேய்க்கணுமோ அதை சொல்லி மேய்க்கணும். என்னத்தை சொல்லுவாங்க? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். சத்திய வேதத்தை தான் அவன் என்ன செய்யணும்? பேசணும். எதை சொல்லுங்க? எது சத்திய வேதம்? நீங்க சத்திய வேதம் கொண்டு வந்திருக்கீங்களா? தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இது என்னது? சத்திய வேதம். இந்த வேதம் யார் வாயில் இருந்தது? ஆசாரியனுடைய வாயில் இருந்தது. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று எப்படி திருப்புவான்? தம்பி, இதெல்லாம் விட்டுருப்பா, இதெல்லாம் பாவம்னு சொல்ல விட்டுருவானா? வசனத்தை சொல்லணும். நீ இந்த பாவத்தை செய்தால் உன்னுடைய முடிவு நரகாக்கினை. அங்கே புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் காணப்படும். நித்தியமான அந்த இடத்திற்கு போக ஆசையா? அது பரலோகத்திற்கு நீ செல்ல ஆசையா? இயேசு அங்கே இருப்பார். சத்திய வசனத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். அங்க வசனத்தில் என்ன வாசிப்போமானால் இந்த வசனத்தை அப்படியே வச்சிருங்க. ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து என்ன செய்யும்? அதனால்தான் பயந்துகிட்டே கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏன் என் மேல கோபம் வந்துடக்கூடாதே? கர்த்தருடைய கோபம். நாம் கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருக்கும்படிக்கு அழைக்கப்படலை. அவருடைய கோபாக்கினிக்கு நீங்களாய் ஜீவிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அநியாயத்தினாலே என்ன செய்கிறார்கள்? அடக்கி வைக்கிறார்கள். சத்தியமாவது என்ன? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களோட வசனமே எதுவாயிருக்கிறது? இப்படி வசனம் இருக்காயா? யோவான் 17:17 எடுத்துருங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனம் தான் என்னது? அப்ப வசனத்தை அநியாயத்தினாலே என்ன செய்யாதே? அடக்கி வைக்காதே. சத்தியத்தை சத்தியமா பேசு. முகத்தாட்சியம் நல்லது அல்ல. முகத்தாட்சியமாய் பேசினால் கடைசியில் பழி நம்மேல் வருமே. குஷ்டரோகிகள் சொன்னார்கள், இது பொழுது விடுகிற வரைக்கும் நாம் காத்திருக்கிறது, குற்றம் நம்மேல் என்ன செய்யும்? சுமரும். நாம் போய் ராஜாவுக்கு இந்த செய்தியை சொல்லுவோம் என்று சொன்னார்கள். நல்ல செய்தி. அவர்களுக்கு விரோதமாய் வந்த சீரியர் எல்லாரும் புறமுது காட்டி ஓடி போனார்கள். சீரியருடைய பாளையம் முழுவதும் வெறுமையாய் கிடக்கிறத கண்டார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தினால் தான் நாம் பரிசுத்தம் அடையும் முடியும். அந்த சத்தியம்தான் நம்மை பரலோகத்திற்கு என்ன செய்யும்? கொண்டு போய் சேர்க்கும். அதனால் தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்புவான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயில என்ன செய்வார்களே?
தேடுவார்களே அவன் சேனைகளின் கர்த்தருடைய. நீங்க என்னத்தை தேடி வந்திருக்கீங்க? இந்த காலையில கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தீங்களே, கர்த்தருடைய ஊழிய காரணத்துல நீங்க தேடுகிறது என்ன? வசனம் இருக்கு, நீங்களே சொல்லுங்க. வேதத்தை அவன் வாயில, எத்தனை பேர் வேதத்தை வாயில தேடுகிறவர்கள்? கர்த்தருடைய ஆசாரியன் அவன் வேதத்தை பேச வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவன் வாயில நாம் வசனத்தை தான் தேடணும், வேற ஒன்றையும் நாம் தேடக்கூடாது. கதையோ கட்டுக்கதையோ கிழவிகளுடைய கதையோ அல்ல. என்றால் இந்த வேதம் தான் ஒரு நாளிலே நம்மை நியாயம் தீர்க்கும். வேதம் தான் சொல்லுது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நீங்கள் நியாய தீர்ப்புக்கு விலகி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குத்தான் இத்தனை நாட்களும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறோம். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்றையோடு. மீகா 7:14 வசனத்தை வாசிப்போம். மீகா 7:14. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உம்முடைய சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் என்ன செய்வார்களாக? பாசான் நல்ல ஒரு இடம். வசனத்தில் வாசிக்கிற வேளையில பாசானை குறித்து கர்த்தருடைய வேதம் சங்கீதத்தில் சொல்லுகிறார் இவ்விதமாய். 68ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன். வசனத்தை வாசிப்போம், வாசிங்க. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. பாசான் எவ்வளவு உயர்ந்த பர்வதம்! அங்கே கொண்டு போய் என்ன செய்கிறாரா? மேய்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை தமது கோலினால் என்ன செய்கிறவர்? மேய்க்கிறவர். மேய்ப்பன் எப்போதுமே ஒரு கோல் வைத்திருப்பார். எதற்கு தெரியுமா? உயரமான மரங்களில இருந்து ஆடுகள் சாப்பிடுகிற அந்த இளந்தலைகளை என்ன செய்யும்? பறித்து போடுகிறதற்காக. அந்த கிளையை அப்படியே இழுத்து வைத்தால் ஆடுகள் அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அதற்கு தான் அவன் கோலை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது அந்த கோலை குறித்து? 23ஆம் சங்கீதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றையா. இந்த கோல் எதை காட்டுகிறது? தேவனுடைய வசனத்தை காட்டுகிறது. தேவனுடைய வசனம்தான் ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் செய்யும், அவனை தேற்றும். 40ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 வசனத்தில், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். காயப்பட்டு இருக்கிற ஜனத்தை தான் ஆற்ற முடியும், வேற எதை கொண்டு அல்ல, தேவ வசனத்தை கொண்டு. அருமையானே, நம்முடைய காயங்கள், இருதயத்தின் காயங்கள் பலமாய் காணப்படலாம், ஆழமாய் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் காயப்பட்டு இருக்கலாம். காயத்தை ஆற்றுகிற ஒரே ஒரு மருந்து. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது 8ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்கிறார், கீலேயாத்தில் பிசில் தைலம் இல்லையோ, அங்கே ரணவைத்தியனோ அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுஸ்தமடையாமல் திரிகிறார். கீலேயாத்திலே பசுமையான இடம் அது. அந்த பசுமையான இடத்துல தான் என்ன காணப்படுகிறது? பிசின் தைலம். ஆற்றுகிற, ரணத்தை ஆற்றுகிற, காயங்களை ஆற்றுகிற அருமருந்து அங்கேதான் காணப்படுகிறது, கீலேயாத்திலே. அந்த கீலேயாத்தின் பிசின் தைலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவே. அவருடைய காயங்களிலிருந்து ஒழுகின அந்த ரத்தம் நம் எல்லாருடைய காயங்களையும் ஆற்ற போதுமானது. அவருடைய வசனம் நம்மை ஆற்றும். எந்த மனுஷனையும்
மெய்யாகவே ஆற்றுகிற தேற்றுகிற ஒரு காரியம் உண்டானால் அது தேவனுடைய வார்த்தையே. ஆயால் தர்மியான காலை வேளையிலே கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், சரியாய் நடத்துகிறவர். இரண்டாவது காரியம், அவர் சரியாய் நம்மை மேய்ப்பவர். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்மை நடத்துகிற நம்முடைய மேய்ப்பர் முன்னே நடந்து போகிறவர், நமக்கு பின்னே வருகிறவர் அல்ல, நமக்கு முன்னே போய் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர். ஐயா, உங்களை அறியாத வழியிலே நடத்துகிற தேவன் அவர். சில நேரங்களிலே கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகளை ராத்திரி சொப்பனத்திலே நீங்கள் வந்த வழியாய் திரும்பாதபடிக்கு வேறே வழியாய் போங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஒருவேளை நீங்கள் அறியாத பாதையிலே உங்களை நடத்தலாம் கர்த்தர், வேறு வழியாய் கூட நடத்தலாம். ஆனால் அவருக்கு தெரியும் அந்த வழி பத்திரமான வழி என்று சொல்லி. என்றால் வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தருடைய தேசத்தின் வழியாய் போவது சமீபமானாலும் அந்த வழியாய் கர்த்தர் அவர்களை நடத்தவில்லை. காரணம் என்ன தெரியுமா? பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வருவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் மடிவு அடைவார்கள். என்றால் இவர்கள் ஒருவருக்கு யுத்தம் பண்ண தெரியாது. ஆகையால் கர்த்தர் அவர்களை வேறு வழியாய் நடத்த சித்தம் கொண்டார். அதனால் தான் இந்த காலையில் உங்களோடு சொன்னேன், அவருடைய வழிகள் கடலிலும் உம்முடைய பாதைகள் தண்ணீர்களிலும் தெரியப்படாமல் போயிற்று. அங்கதான் இருக்கு பாதை, உங்களுடைய காலடிகள் என்ன செய்யல தெரியல. ஆண்டவரே, என்னை நடத்துகிறவரே, உங்களுடைய காலடி தெரியலப்பா, ஆனா என்னை சரியாய் நடத்தும். இந்த காலையில கேட்போம், இந்த ஆகஸ்ட் மாதம் என்னை சரியாய் நடத்துங்கப்பா. அது எந்த வழியில நடந்தாலும், என்னை நடத்தினாலும் நான் உமக்கு பின்னே வர எனக்கு உதவி செய்யும். அதனால் தான் பக்தனாகிய பேதுரு சொன்னார், இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காய் பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்போமா? மனுஷனுடைய மாதிரியை பார்க்க வேண்டாம். அந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன், அவர்கள் இவர்கள், வல்லமையுள்ள ஊழியக்காரர், இப்படிப்பட்டவர்கள் யாரையும் பார்க்காதீங்க. உங்களை அழைத்த கர்த்தரை மாத்திரம் பாருங்கள். உங்களை அழைத்தவர் யார் என்று நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் ஒரு காலும் இடற மாட்டீர்கள். பேதுரு சொல்லுகிறார், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு காலும் என செய்வதில்லை, இடறி போவதே இல்லை. நீங்கள் இடராதபடி, உங்கள் கால் இடராதபடிக்கு உங்களை நடத்துகிறவர் அவர்தான். ஐயா, இன்னைக்கு அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, என்னை இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீ நடத்துங்கப்பா, என்னை கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினரே, என்னை நடக்க பழக்க நான் உம்மை பின்பற்றி நடக்க எனக்கு உதவி செய்யும். மனுஷருடைய வழிகள் அல்லையா, மனுஷரால் நடத்தப்படுகிறது அல்ல. ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த காலை வேளையில செய்ய வல்லவர். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்குமே. இந்த சத்தத்தை கேட்டு அவருடைய பாதையில நடக்க கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யட்டும். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்கு ஆயுள் ஸ்தோத்திரம். இந்த காலை வழியில் எங்களோடு நீர் பேசின உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இந்த காலை வழியில தந்திருக்கிறீர். கர்த்தர் எங்களை கொண்டு வந்த தொழுவத்திலே நாங்கள் உண்மை உத்தவமாய் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து உம்மால் வழி நடத்தப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பான தொழுவத்துக்குள்ள எங்களை வைத்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை மேய்க்கிறவர்.
நீர் சரியா எங்களை மேய்த்து நடத்தும். உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். வசனத்தின்படி நடக்க கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.